அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய வடக்கு மண்டல இளைஞரணி மாநாட்டுக்கு சுமார் இங்கே இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, ஏமா இந்த கூட்டம் போதுமா, இந்த படை போதுமா, பனைமரத்துல வவாலா, பனைமரத்துல வவாலா. அதாவது மாற்றுக் கட்சிகள் எத்தனை கட்சிகள் வந்தாலும் திமுக இருக்கிற இளைஞர்களுக்கு சமமா எந்த கட்சியிலும் இந்தியாவிலே கிடையாது. நம்பர் 1 முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதியார் அவர்களும் இன்றைக்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக சிறப்பாக ஒரு ஏற்பாடுகளும் இங்க இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக மற்ற கட்சி மாதிரிலாம் இல்லாம சிறப்பான முறையில் யூனிஃபார்மோட கட்டுக்கோப்பாக அருமையான ஒரு ஏற்பாடு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது இளைஞரணி தளபதிகள், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், அந்தந்த சேர்மன்கள், மேல்மலையனூர் ஒன்றிய இளைஞரணி சார்பாக வந்திருக்கோம். அதனால இந்த சிறப்பான ஏற்பாடு, நான் போக்குவரத்து இந்த நெரிசல் இல்லாமல் இளைஞர்கள் வர்றதுக்கு தண்ணி வசதி, வாட்டர் பாட்டில் இருந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருந்து எல்லாமே முறைப்படி லஞ்ச் வரைக்கும் சிறப்பாக பண்ணி வச்சாங்க. மாவட்ட திமுகக்கு எங்களுடைய மேல்மலையனூர் ஒன்றிய திமுக சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவிச்சு. ஆமாண்ணா, வருகிற தேர்தலை பார்த்தீங்கன்னா 2026 எங்கள் அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய மிக எழுச்சியான இது ஒரு தேர்தல். 200க்கு 234 அப்படின்ற மந்திரத்தை தான் இந்த இளைஞரணி கூட்டமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில திருமலை ஏற்படுத்தக்கூடிய திருப்பு மலை, இது திருவண்ணாமலையில திருப்பு மலையாக இந்த இளைஞர்கள் இன்றைக்கு கூடியிருக்கோம். மிக முக்கியமானது ஒழுக்கம், கட்டுப்பாடு, கடமை. இந்த கொள்கையில இந்த இளைஞர்கள் பட்டாலுமே இங்க வந்திருக்காங்க. தாவேக்கா மட்டும் இல்லைன்னா இதே மாதிரிதான் மதிமுகன்னு ஒரு கட்சி அண்ணன் வைகோ அவர்கள் துவங்கும் போது இதே பேர் தான் வந்ததுங்க. இன்னைக்கு தளபதியார் அண்ணன் உதயநிதி தலைமையில கோடான கோடி இளைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. இது ஒரு வடக்கு மண்டல மாநாடு தான், தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி மாநாடு கிடையாது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இன்னும் தெற்கு மாநாடு, மதுரை, பொள்ளாச்சி, மதுரை, இந்த மாதிரி மாநாடுகள்லாம் பார்க்க தான் போறீங்க. இது தாவேக்காக்கு எதிர்ப்பாகலாம் கிடையாது. இது தமிழகம் இந்தியாவுக்காக நடக்கக்கூடிய இளைஞரணி மாநாடு. இது மண்டல மாநாடு தான். இதுக்கே நீங்க உள்ளெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பான எழுச்சியான வரவேற்பு, இளைஞர்களுடைய பட்டாள கூட்டங்கள் இங்க இருக்குது. அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.